ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் கோழி சாம்பார் செய்ய போறேன். அது எப்படி செஞ்சு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த கோழியெல்லாம் நான் ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்து இதை நல்லா உப்பு மஞ்சள் விட்டு அவிய விட்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். கையாலேயே நாங்கள் பிடிங்கி எடுக்கலாம். இப்போ இதில் தனி மிளகாய் ஒரு மேசக்கரண்டியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கருக விடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். பக்கோடாலாம் பொரிக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ மற்ற செக்ஷனையும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ வெங்காயம் ஒரு எங்களுக்கு தேவையான வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி இதுக்கு கார்ன்ஃப்ளவர் 2 மேசக்கரண்டி சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பியாக இருக்கும். வெங்காயம் சும்மா ஃப்ரை பண்ணால் சோர்ந்த மாதிரி இருக்கும். அதனால கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நாங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே எண்ணெய் கோழி பொரிச்ச எண்ணெயிலே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டி எண்ணெய் வேஸ்ட் அவ்வளோ எண்ணெய் கொட்டை வட்டி வரும். இப்போ நாங்கள் அதுலேயே ஃப்ரை பண்ணி எடுக்க இந்த வெங்காயம் எல்லாம் கிறிஸ்பியாக வரும். நல்லா வந்த உடனே நாங்கள் இதை ஒரு கோல்டன் கலருக்கு வந்த உடனே எடுத்துட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த ஃப்ரை பண்ண கோழியெல்லாம் ஆறி இருக்குது. வெங்காயம் பொரிக்கிட்டு நாங்கள் இந்த கோழியெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நாங்கள் சுற்றி எடுத்தால் கொஞ்சம் எல்லாம் பொடி பொடியாக வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ 2 வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். கருவேப்பட்டை 2-3, ஏலக்காய் ஒரு 2-3 சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த பொரிச்செடுத்த வெங்காயத்தில் இதெல்லாம் சேர்க்கிறோம். ஒரு பாத்திரத்தை நாங்கள் திரும்ப அடுப்பில் வச்சு இந்த கோழியை கொஞ்சம் நாங்கள் வறுக்க விடணும். கொஞ்சம் இந்த தன்மை எண்ணெய் தன்மையெல்லாம் போகிறதுக்காக. இல்லாட்டி ஒயிலியாக இருக்கும். நாங்கள் சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் மெல்லிய நெருப்பு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் வறுத்து எடுப்போம். கொஞ்சம் சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுக்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நெருப்பு மெல்லிய நெருப்பாக போட்டிருக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண வெங்காயம் கருவேப்பட்டை பச்சை மிளகாய் ஏலக்காய் இதெல்லாம் இதில் சேர்த்து இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்க்கலாம். காரத்துக்கு கட்டர்தூள் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 2 தேக்கரண்டி அளவு கட்டர்தூள் சேர்க்குறேன். தேவைண்டா தனி மிளகாய் கூட ஒரு தேக்கரண்டியும் கட்டர்தூள் ஒரு தேக்கரண்டியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 தேக்கரண்டி கட்டர்தூள் சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு ஒரு அளவான எலுமிச்சம்பழம் ஒன்று புளியணும். ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் புளியணும். புளிஞ்சி இது இப்போ சூடாக இருக்குது. இந்த வெங்காயம் பொரிச்சதெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்குது. நாங்கள் எங்கள் கையாலேயே நாங்கள் நல்லா இதை நொறுங்க இது நல்லா பிசையணும். பிசைஞ்சால் கோழி பாருங்க சம்பல் இப்படி ரெடியாகி வந்துடும். இதை நீங்கள் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சிங்கன்னா இது 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான அளவு எடுத்துகிட்டு மைக்ரோவனில் சூடு காட்டி சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு பிரியாணி எல்லாத்துக்கும் இது சாப்பிடலாம். இது சரியான சிம்பிளான மெத்தட் சொல்லுங்கள். இது எல்லாருமே செய்யலாம். ஒரு பீஸ் கோழியை வச்சு கூட ஒரு வெங்காயத்தை வச்சு கூட நீங்கள் அன்னன்னைக்கு நீங்கள் செய்து சாப்பிடலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் சரியான சிம்பிளான மெத்தடாக சொல்லிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.